அடுத்தது எக்ஸசைஸ் 3.15ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான். இந்த சம்ல டேபிள் கொடுக்கல, நம்ம வந்து டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்ம படிச்சுட்டு எப்படி டேபிள் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது என்ன வேரியேஷன் பார்க்கலாமா? A garment shop announces a flat 50% discount on every purchase of items for their customers. Draw the graph for the relation between the marked price and the discount. Hence find the marked price when a customer gets a discount of rupees 3,250 from the graph. The discount when the marked price is rupees 2,500. ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக. வரைபடத்தில் இருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க. குறித்த விலையானது ரூபாய் 2500 எனில் தள்ளுபடியை காண்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஷாப், ஒரு துணி கடையில் வந்துட்டு என்ன பண்றாங்களா, டிஸ்கவுண்ட் சேல்ஸ் கொடுக்குறாங்களா. இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, ஆடி தள்ளுபடி இந்த மாதிரி சமயத்துல நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வரும் இல்லையா. அந்த துணி கடையில எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம்? 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். அதாவது நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 50 ரூபாய் தள்ளுபடி, 50% பாதிக்கு பாதி தள்ளுபடி பண்றாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 50 ரூபாய் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 500 ரூபாய் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்குறாங்க, draw the graph for the relation between the marked price and discount. அதாவது அவங்க ஒரு பிரைஸ் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, இப்போ 1000 ரூபான்னு போட்டிருப்பாங்க. அந்த பிரைஸையும் அதோட டிஸ்கவுண்ட், அதோட தள்ளுபடி எவ்வளவு, அதையும் வந்துட்டு வச்சு நீங்க வந்து ஒரு கிராஃப் போடுங்க. மார்க் பிரைஸும் டிஸ்கவுண்ட்டும் வச்சு கிராஃப் போடு. அதாவது குறித்த விலையையும் தள்ளுபடியையும் வச்சு நம்ம வந்து ஒரு கிராஃப் போடணும். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. The marked price when a customer gets a discount of rupees 3,250, 3250 ரூபாய் தள்ளுபடியா கிடைக்குது, டிஸ்கவுண்டா கிடைக்குதுன்னா அப்ப அவங்களுக்கு மார்க் பிரைஸ் என்ன, குறித்த விலை என்ன, அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, குறித்த விலையானது 2500 எனில் தள்ளுபடியை காண்க. The discount when the marked price is rupees 2,500, 2500 marked price இருந்ததுன்னா, அதாவது குறித்த விலையா இருந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம போடணும். இதை எதுல போடணும், கிராஃப் மூலியமா தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்க வந்துட்டு 3250 கொடுத்திருக்காங்க. அதாவது அதனால நம்ம என்ன பண்ணலாம், 250 டிஸ்கவுண்ட் வர மாதிரி பார்க்கலாம். அப்போ 500 ரூபாய் மார்க் பிரைஸா இருந்ததுன்னா நமக்கு 250 வரும், 250 ரூபாய் வரும். 1000 ரூபாய் மார்க் பிரைஸா இருந்ததுன்னா 1000த்துல பாதி எவ்வளவு, 500 ரூபாய் நமக்கு வரும். 50% 50% நமக்கு டிஸ்கவுண்ட் போயிருது. 500 ரூபாய்னா 500 ரூபாயில பாதி 250 ரூபாய் டிஸ்கவுண்ட் போயிடுது. டிஸ்கவுண்ட் வந்துட்டு 250 ரூபாய் கிடைக்கும். 500 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கினோம்னா 250 ரூபாய், இதுல பாதி எவ்வளவு, 250 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி 1000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அதுல பாதி எவ்வளவு, 500 ரூபாய் டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடி கிடைக்கும். அடுத்தது 1500, 1500ல பாதி 750 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்து 2000 நமக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், 1000. அடுத்து 2500னா 1250 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்து 3000னா 1500 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்தது 3500, 500 அதிகப்படுத்திக்கலாம், 1750 நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இங்க வந்து மார்க்கெட் பிரைஸ் 500 சேர்த்துறோம். இங்க டிஸ்கவுண்ட் வந்து அதுல பாதி பாதி நமக்கு வரும், அதுல பாதி பாதி நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம டேபிள் போட்டுட்டோமா, மார்க் பிரைஸ் குறித்த விலை எக்ஸ் வச்சுக்கலாம் இன் ருபீஸ். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் தள்ளுபடி ஒய்னு வச்சுக்கலாம் இன் ருபீஸ். இப்ப நம்ம டேபிள் போட்டுட்டோம். இதை வச்சு நம்ம கிராஃப் போடணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இந்த 2 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப சொல்யூஷன் போலாம். இப்ப டேபிள் போட்டோம். டேபிள்ல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், என்ன வேரியேஷன். சோ இப்போ மார்க் பிரைஸ், அதாவது குறித்த விலை அதிகரிக்க
நமக்கு டிஸ்கவுண்ட்டும் பாரு அதிகரிக்குது. ஃபர்ஸ்ட் 500 ரூபாய்க்கு வாங்கணும்னா 250 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னா 500 ரூபாய் கிடைக்குது. 1500 ரூபாய் 750 கிடைக்குது. 2000 ரூபாய்க்கு வாங்கணும்னா 1000 ரூபாய் கிடைக்குது. ஸோ நம்ம பொருள் வாங்க அதிகமாக வாங்க நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நிறைய வாங்கினோம்னா தள்ளுபடியும் நிறைய கிடைக்கும். ஸோ அப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ் அதிகரிக்க அதிகமாக வாங்க தள்ளுபடியும் அதிகமாக கிடைக்கும். அப்போ இது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடு. டைரக்ட் வேரியேஷன் என்ன மாறுபாடு? நேர் மாறுபாடு. நேர் மாறுபாடுக்கு என்ன ஈக்குவேஷன்? y is equal to kx. kங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது விகித சம மாறிலி. இப்போ நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? k is nothing but y by x. இந்த x வந்து கீழே கொண்டு வரணும். y by x னா y நமக்கு எவ்வளவு? 250 by 500. 500 by 1000 அப்படியே போயிட்டு இருக்கும். இப்ப k ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 250 by 500. நம்மளோட தள்ளுபடியோட சதவீதம் என்ன? 50%. அப்போ இது 1/2. இங்கேயும் 500 1 times, 1000 2 times. So 1/2. k ஓட வேல்யூ 1/2. So constant of variation, விகித சம மாறிலி k ஓட மதிப்பு 1/2. அப்ப கிராஃப் நமக்கு எப்படி வரும்? y is equal to kx, half x. இதான் நம்மளோட கிராஃப் போட்டுட்டு அது மேல லைன் மேல எழுதுறது y is equal to half x. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடி 3250 ஒரு கஸ்டமருக்கு தள்ளுபடி, அதாவது டிஸ்கவுண்ட் 3250னா அவருக்கு மார்க் பிரைஸ் எவ்வளவு, குறித்த விலை எவ்வளவு, இது வந்து நம்ம கிராஃப் போட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ஆன்சர் எழுதலாம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வந்துட்டு கஸ்டமருக்கு மார்க் பிரைஸ், அதாவது குறித்த விலை 2500 இருந்தா அவரோட டிஸ்கவுண்ட் எவ்வளவு, தள்ளுபடி எவ்வளவு, இதான் வந்து ரெண்டாவது கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே நம்ம வந்து கிராஃப் போட்டுட்டு அதுல இருந்து என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிராஃப் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ஜாயின் பண்ற இடம் 0. எக்ஸ் ஆக்சிஸ்ல டேபிள்ல கொடுத்துருக்கிற மாதிரி 500 1000 1500 2000 2500 500 ஆட் பண்ணி 6500 வரலும் எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் டினோட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் எதை குறிக்குது? மார்க்டு பிரைஸ், அதாவது குறித்த விலை ரூபாயில், இன் ருபீஸ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு எப்படி டேபிள்ல கொடுத்துருக்காங்க? 250 500 750 1000 250 ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் வந்து 3500 வரல எடுத்திருக்கேன். அதாவது டிஸ்கவுண்ட், தள்ளுபடி இன் ருபீஸ், இதுவும் தள்ளுபடி இன் ருபீஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துட்டோம், ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டோம். டேபிளில் கொடுத்துருக்கிறபடி நம்ம மார்க்ஸ் பண்ணிட்டோம், பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்கேல் எழுதணும், அளவு திட்டம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 500 rupees, அதாவது 500 1000 1500 எடுக்கிறோம் இல்லையா? அதனால எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 500 rupees. ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர். இங்க எப்படி எடுக்கிறோம்? 250 500 250 கவுண்ட் பண்ணி எடுக்கிறோம். அப்ப 250 rupees. தமிழ்ல எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் 500 ரூபாய், ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் 250 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அளவு திட்டம் எழுதுறோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் போட்டோம், பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம். ஒய் ஆக்சிஸ் போட்டு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு இங்கே மார்க்டு ப்ரைஸ், இங்கே டிஸ்கவுண்ட் எழுதிட்டோம். அப்புறம் ஸ்கேல் வந்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணுமா? பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு டேபிளை பாருங்க. டேபிளில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 500, 250. எக்ஸ் ஆக்சிஸ் 500, ஒய் ஆக்சிஸ் 250. அப்போ எந்த பாயிண்ட்? இந்த பாயிண்டா? 500 250 சின்னதாக வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோ. 500, 250. அடுத்தது செகண்ட் பாயிண்ட்.
செகண்ட் பாயிண்ட் 1000, 500. 1000 இங்க இருக்குது, 500 இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் 1000, 500. அடுத்தது என்ன? x axis 1500, y axis 750. 1500 இங்க வா, அந்த லைன் அப்படியே வா, 750 அப்படியே லைனா வரும், ஸ்டெப் ஸ்டெப்பா. 1500, 750. அடுத்தது 2000, 1000. x axis 2000, y axis 1000. 2000, அடுத்த பாயிண்ட் 25,250. 2500, 1250 னா 1250 இங்க இருக்கா, அப்ப இந்த பாயிண்ட் 2500, 1250. அடுத்தது 3000, 1500. 3000 இங்க இருக்கு, 1500 இங்க இருக்கு. ரெண்டு மீட் பண்ற பாயிண்ட் இந்த பாயிண்டா. 3000, 1500. அடுத்தது 3500. 3500 ஸ்ட்ரைட்டா 1750 இங்க இருக்கா. ஸோ அப்போ இது இந்த பாயிண்டா. 3500, 1750. அடுத்த பாயிண்ட் என்ன? 4000, 2000. x axis 4000, y axis 2000. இந்த பாயிண்டா. 4000, 2000. அதுக்கப்புறம் 4500, 2250. 4500, 2250. இந்த டேபிள் நம்மளே போட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 3250 தள்ளுபடி கிடைச்சா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்குது. அதனால தான் நம்ம இவ்வளோ பாயிண்ட்ஸ் போட வேண்டியதா இருக்குது. ஓகேவா? இல்லைன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ், 4 to 5 பாயிண்ட்ஸ் நீ போட்டால் போதும். நமக்கு 3250 வரலும் வேணும். டிஸ்கவுண்ட் வந்து அவ்வளோ கிடைச்சதுன்னா எவ்வளோ வந்து அமௌண்ட் பே, மார்க் ப்ரைஸ் எவ்வளவா இருக்குங்கிறது கொஸ்டின். அதனால தான் நான் வந்துட்டு இவ்வளோ போட்டிருக்கோம் டேபிளில். ஓகேவா? அடுத்தது 5000, 2500. 5000, 2500 இந்த பாயிண்டா. 5000, 2500. அடுத்த பாயிண்ட் 5500, 5500 இங்க இருக்கா. 2750 இங்க இருக்கு. 2750. 5500, 2750. அடுத்தது 6000, 3000. 6000 இங்க இருக்கா. 3000 இங்க இந்த பாயிண்ட் மீட் பண்ற பாயிண்ட். 6000, 3000. 6000, 3000. அடுத்து 6500, 6500. இந்த பாயிண்ட் 3250. 6500, 3250. போதும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணலாம். பாயிண்ட்ஸை வச்சு ஜாயின் பண்ணி கரெக்டாக எல்லா பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணி லைன்ஸ் போடு. கொஞ்சம் மேலே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. லைன் போட்டுட்டு இங்கே ஒரு ஆரோ மார்க் போடு, இங்கே ஒரு ஆரோ மார்க் போடு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலை எவ்வளவு? அதாவது 3250 டிஸ்கவுண்ட்னா வாட் இஸ் அ மார்க்டு பிரைஸ்? 3250 டிஸ்கவுண்ட். 3250 எங்க இருக்குது? இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா லைன் போடு. 3250. 3250 அவருக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சதுன்னா அவரோட மார்க்டு பிரைஸ் என்ன? If 3250 is his discount, what is the marked price?
இப்படி போட்டியா இங்கே வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணு. எவ்வளோ கிடைக்குது? 6500. இது வந்து 3250 இப்படி போதா. இது வந்து லைன் வந்துட்டு டுவோர்ட்ஸ் தி மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ். இங்கே வந்து டிஸ்கவுண்ட்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் வரும். ஸோ 3250 டிஸ்கவுண்ட்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு? 6500. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 6500. ஓகேவா? அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் 2500னா வாட் இஸ் தி டிஸ்கவுண்ட்? அதாவது குறித்த விலை 2500னா டிஸ்கவுண்ட் எவ்வளவு? ஸோ 2500 மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ 2500 மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து போகிறோம். 2500லேருந்து லைன் போடும். இங்கே டச் ஆகுதா? அப்படியே திருப்பு. எங்க வருது? 1250. அதாவது மார்க்கெட் பிரைஸ் 2500. மார்க்கெட் பிரைஸ் 2500 இருந்து போறோம். இங்க வந்துட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளவு போறோம்? 1250. ஓகேவா? செகண்ட் क्वेश्चन ஆன்சர் ₹1250. ஃபர்ஸ்ட் ஆன்சர் if discount is 3250. டிஸ்கவுண்ட்ல இருந்து வந்துட்டு மார்க்கெட் பிரைஸ் பார்க்குறோம். மார்க்கெட் பிரைஸ் நமக்கு எவ்வளவு? 6500. 3250 டிஸ்கவுண்ட்ல இருந்து லைன் போட்டா இந்த லைனை ஸ்ட்ரைட் லைன் டச் பண்ணுது இல்லையா? அங்கிருந்து இப்படி திரும்ப 6500 நமக்கு மார்க்கெட் பிரைஸ். இஃப் 3250 டிஸ்கவுண்ட்னா மார்க்கெட் பிரைஸ் 6500. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர். செகண்ட் क्वेश्चन மார்க்கெட் பிரைஸ் 2500னா டிஸ்கவுண்ட் நமக்கு எவ்வளவு? 1250. ஃபர்ஸ்ட்க்கு ஆன்சர் 6500. செகண்டுக்கு ஆன்சர் 1250. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த கிராஃப் எழுதணும். ஈக்குவேஷன் ஆஃப் த கிராஃப் y is equal to நம்ம k வேல்யூ என்ன வந்தது? கிராஃப்க்கு half வந்ததா? half x. y is equal to half x is the equation of the graph. ஓகேவா? ஸோ இப்போ x axis போட்டுக்கோ, y axis போட்டுக்கோ, பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோ. அப்புறம் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுது, ஸ்கேல் எழுது. கண்டிப்பா உனக்கு 8 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நம்ம கிராஃப்ல என்ன பார்த்தோம்? 3250னா அவரோட மார்க் பிரைஸ் வந்துட்டு 6500, 1500. நம்ம ஜெனரலாவே கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா டிஸ்கவுண்ட் வந்து 50%. 6500ல 50% 3250. அதனால 6500 மார்க் பிரைஸா இருந்தாதான் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து 3250 கிடைக்கும். இது வந்து நம்ம கிராஃப்ல பார்த்தோம். அடுத்து மார்க் பிரைஸ் 2500 அதாவது இருந்ததுன்னா குறித்த விலை 2500னா அதுல டிஸ்கவுண்ட் எவ்வளவு? இது வந்து 1250. இதுல பாதி. இது கிராஃப்ல பார்த்தோம் இல்லையா? 2500 மார்க் பிரைஸா இருந்ததுன்னா அவரோட டிஸ்கவுண்ட் வந்துட்டு 1250. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் எப்பவும் சொல்ற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோ, அளவு திட்டம் ஸ்கேல் எழுதிக்கோ, அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் 500, 250, 1500 அது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நீ லைனோ அல்லது கர்வ் வருதோ எது வருதோ அதை போட்டுக்கோ. டைரக்ட் வேரியேஷனா ஸ்ட்ரைட் லைன் வரும், இன்டைரக்ட் வேரியேஷனா கர்வ் வரும். போட்டுட்டு கேட்டுக்கிற ஆன்சர்ஸ் வந்துட்டு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோ. அது கிராஃப்ல எப்படி போடுறதுன்னு சொல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் எழுது. கண்டிப்பா வந்து உனக்கு 8 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நல்லா படிச்சுக்கோ. கிராஃப்ல வந்து மார்க் விடவே கூடாது. ஓகே?